ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கியமான கீரை பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் கடையில் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும், கூட்டு வச்சாலும் ரொம்பவே ருசியாக இருக்கும், பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அதை விட ருசியாக இருக்கும். எப்படி பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களே, நியாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். இப்போ நான் அரைக்கீரை ஒரு கத்தை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து அதனுடைய கலர் சிவந்த பிறகு கொஞ்சமாக பூண்டு, ஒரு 5-6 பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே காய்ந்த மிளகாய், ஒரு 2 காய்ந்த மிளகாவை நல்லா 3ஆக உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த அரைக்கீரை, அந்த கீரையை தாங்க சேர்த்துக்கிறேன். சேர்க்குறப்ப பாருங்கள், கீரை நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே கடாயிலேருந்து வழிஞ்சு கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வதங்கின பிறகு காமிக்கிறேன், ஒரு ஆள் கூட முழுசாக சாப்பிட முடியாதுங்க. அந்த அளவுக்கு கீரையினுடைய அளவு கணிசமாக கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா, தண்ணியே சேர்க்கலைங்க. தண்ணியே சேர்க்க வேணாம் கீரை பொரியலுக்கு. நம்ம வதக்கிறப்ப அதிலையே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் முன்னாடியே உப்பு சேர்க்கலை அப்படின்னா, முதல்ல பார்க்குறப்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நிறைய உப்பு சேர்த்துருவோம். அதனால தான் எப்போவுமே கீரைலாம் செய்கிறப்ப நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்க்கணும். அப்போ தான் சரியான அளவில் சேர்க்க முடியும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பக்கத்துலேயே நின்று சிம்மில் வச்சு கீரையை செய்யுங்க. எப்போவுமே கீரையை ஹை ஃப்ளேமில் வச்சு செய்கிறப்ப முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. கீரையில் இருக்க சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். பக்கத்துலேயே நின்று கிளறி விடுங்க. கீரை ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க தண்ணியெலாம் வற்றிடுங்க நல்லா ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீரை நல்லா மினுன்னு வரும். அதில் தண்ணியெல்லாம் வற்றின பிறகு எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா மினுப்பாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிளகு தட்டி அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காவையும் துருவி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 90% மேலே கீரை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வச்சுருந்தா போதும், கீரை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ தேங்காவை சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ருசியாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை பார்த்திங்கன்னா ஆறுன பிறகு சாப்பிட்றத விட சூடாகவே அப்படியே நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டலாம். அப்படி இல்லைன்னா சோறு சுட வடித்து அது கூட இந்த கீரை பொரியலை சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஆறுன பிறகு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள்.